guys, this is Umar Motor Garage. Last video நம்ம இன்ஜின் ரெடி பண்ற வண்டியை பத்தி சொல்லியிருப்போம். அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹைட்ராலிக் டாபிக் கேட் மாத்திரம் இன்ஜின் பேரிங் கிட்லாம் அடிச்சாச்சு. ஹெட் லைட் ஒர்க்ல போயிட்டு நம்ம வால்வு கைடு ஆயில்ஸ் எல்லாம் போட்டாச்சு புதுசா. பிஸ்டன் வந்து புதுசு போடுறோம். வண்டியோட போர் தான் ரீபோர் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா கனெக்டிங் ராட் வந்து கை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லா வந்து நம்ம அசம்பிள் பண்ணிட்டு வண்டியோட நாய்ஸ் எப்படி இருக்கு, வண்டி வந்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து காட்டுறோம் அடுத்த வீடியோல. தேங்க்யூ. இதுதான் ஒரு கம்ப்ளீட் இன்ஜின் சாமா. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோஸ் கேட்டிங்க, ப்ரோ எனக்கு வந்து இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ப்ரோ உள்ள அப்படின்னு சொல்லி உங்களுக்காக தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வச்சிருக்கேன். ஸோ இதான் ஒரு கிளாசிக்கோட ஃபுல் ஐட்டம். இன்ஜினுக்குள்ளே இந்த ஐட்டம்லாம் வரும். ஹைட்ராலிக் கைடு, ஸோ இந்த டிக் நாய்ஸ் நிறையா வண்டியில் வரும். ஸோ இதுதான் வந்து போயிடும். இது வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஜின் நம்ம பிரித்து பண்ணும்போது இதையுமே மாற்றியாச்சு கஸ்டமருக்கு. ரெண்டுமே கம்பெனி ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பேர்ஸ் தான். ஸோ 2 கைடு மாற்றிட்டோம். அப்புறம் வந்து போரை வந்து ரீபோர் பண்ணிட்டு புது பிஸ்டன் போட்டு கொடுத்துட்டோம் நம்ம. இதுதான் வந்து இன்ஜின் கிராங்க்கு. ஸோ எதுவுமே நம்ம வந்து ரீகண்டிஷன் பண்ணிட்டோம் உள்ள. இதுதான் வந்து கிளாசிக்கோட கியர் பாக்ஸு. ஸோ நம்ம அதையுமே ஃபிட் பண்ணியாச்சு. பக்காவாக எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த கேசஸ்லாம் ரொம்பவே மண்ணு நிறையா இருந்துச்சு, அதையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இன்ஜினை வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஜின் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து கிளச் பிளேட்லாம் வந்து சுத்தமாக போயிருந்துச்சு. ஸோ கஸ்டமர் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், ப்ரோ அதுவும் மாற்றிருங்க ப்ரோ, எனக்கு பிக்கப் இல்லை ப்ரோ அப்படின்னாரு. கிளச் பிளேட்டு அந்த அப்பு பிளேட்டு எல்லாமே வந்து டோட்டலாக போயிருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாரு. நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ கம்பெனி ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்பேர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதையுமே வாங்கிட்டு வந்து கிளச் பிளேட்டுமே ரீப்ளேஸ் பண்ணி போட்டாச்சு அவங்களுக்கு. அப்புறம் செல்ஃபி கியர் பேரிங்குமே ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு நான் லூஸ் பண்ணும்போது. ஸோ அதையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணி போட்டாச்சு. புது பேரிங் மட்டும் மாற்றணும். எல்லாமே பக்காவாக இருந்துச்சுனால பேரிங் மட்டும் மாற்றியாச்சு. கிளச் பிளேட் செட்டு அண்டு வந்து செல்ஃபி கியர் பேரிங் எல்லாமே வந்து பூசு போட்டு மாட்டி கொடுத்தாச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஜினை செட் பண்ணிட்டு ராக்கருமே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ வரும்போது எவ்வளோ நாய்ஸ் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் நாய்ஸை, நீங்களே பாருங்கள். கஸ்டமர் ஊர்லேருந்து பார்சல் போட்டார் நம்மளை நம்பி. நம்மளும் வந்து ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம். நம்ம பிரிச்சதுலேருந்து என்னென்ன பண்ண போகிறோம், எவ்வளோ ஆகும்னு மொத்தமாக சொன்னேன். கஸ்டமருக்கு பில் எவ்வளோ ஆச்சுன்னு. கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். ப்ரோ நான் சொன்னதை விட கம்மியாக தான் ப்ரோ நீங்கள் முடிச்சு கொடுத்துருக்கீங்க, நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, வெளியெல்லாம் கேட்டால் ரொம்ப அதிகமாக சொன்னாங்கன்னு. கஸ்டமர் பேசுகிறத நீங்களே கேளுங்க. ப்ரோ உண்மையிலே பரவாயில்ல ப்ரோ. நான் கூட சரி கிளச் பிளேட் வேறு போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா செலவாயிருமோ அப்படின்னு நான் நினச்சேன். எல்லாமே சேர்த்து கார்பரேட்டரும் மாற்றி கடைசியாக வந்து நீங்கள் சொன்ன ரேட்டோட கம்மியாக தான் ப்ரோ செஞ்சுருக்கீங்க. பரவாயில்ல ப்ரோ. சரி ரேட்டு நான் அதிகமாக வந்துடுமோ அப்படின்னு நான் நினச்சி பயந்துட்டு இருந்தேன் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிட்டிங்க ப்ரோ. எனக்கும் கையை கடிக்கும். இந்த கஸ்டமர் நாமக்கல்லேருந்து பார்சலில் போட்டு விட்டாங்க. ஓட்டி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்களுமே ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே நம்ம சர்வீஸ் நீட் இருந்தால் டெஃபினட்டாக நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கும் இதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனான ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ புல்லட் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டர் கேரேஜ்.